ஹாய் காய்ஸ், ஆர்சிபி தங்களுடைய பேக் டு பேக் செகண்ட் டைட்டில் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஃபேன் பாய்ஸம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பியூர் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நிஜமாவே சொல்ல போனால் வேறு எந்த டீமுக்கிட்ட இருந்துமே ஒரு டஃப்பான கான்டெஸ்ட் இருந்த மாதிரியே வந்து தெரியலை. ஏன்னா கேம் 1ல இருந்தே ஆர்சிபி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. அவங்க கிரவுண்டில் இறங்குற 11 பிளேயர்ஸுக்கு நம்மளோட ரோல் என்னங்கிறது கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்திருக்கு. ஏன்னா மெயின் ஆக்ஷன்லேயே ஒரு சூப்பரான ஸ்குவாடை வந்து பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் வந்து அசம்பிள் பண்ணி போட்டாங்க. மிச்சம் மீதி இருந்த பேக்கப் ஸ்லாட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனில் ஃபில் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா 11 பிளேயர்ஸுடைய ரோல் கிளாரிட்டி இந்த டீமை வேறு மாதிரி வந்து மாற்றிருச்சு. இன்கேஸ் ஏதோ ஒரு பிளேயர் வந்து ஒரு சில காரணங்களால் அவைலபிள் இல்லைன்னா கூட பேக்கப்பாக ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வர பிளேயருமே அந்த மெயின் பிளேயரோட பர்சன்டேஜ் ஆஃப் இன்டென்சிட்டி குறையாமல் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த டீமை லிட்ரலி வந்து யாராலையுமே வந்து நிறுத்த முடியாத மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்சிபி டீம் வந்து இந்த வருஷம் ஒரு டீம் டு பீட்டாக வந்து டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிக் அக்கேஷன்லையும் இந்த டீமை பீட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அண்ட் அந்த ஆர்சிபியோட ஜிங்ஸ் 17 வருஷம் கழிச்சு பிரேக் ஆச்சு. இப்போ பேக் டு பேக் அடிச்சிருக்காங்க. இதே ஸ்குவாடை வச்சு சொல்ல முடியாது, 3 பீட் கூட போகலாம். ஒருத்தர் தான் பார்க்கணும்.